வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட சர்ச்சை. காமிங் மீது பாஸ் கட்சி சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளது. அமைச்சில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தொடர்பாக பாஸ் கட்சியை அமைச்சர் காமிங் விமர்சித்ததை தொடர்ந்து அவருக்கு எதிராக பாஸ் கட்சி சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளது. பாஸ் கட்சியை தவறான பாதையில் செல்லும் கட்சி எனவும் தவறான போதனைகளை பரப்புகிறது எனவும் கடுமையான வார்த்தைகளால் காமிங் விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. காமிங்கின் விமர்சனங்கள் மாமன்னரையும் ஆட்சியாளர்களின் அதிகாரத்துவத்துக்கு எதிராக சவால் விடுவதாகவும் தேசிய ஃபத்வா மன்றத்தின் அதிகார வரம்பை மீறுவதாகவும் பாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. முஸ்லிம் அல்லாத ஒருவர் இஸ்லாமிய மத விவகாரங்களில் தலையிட முடியாது என்றும் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தகியுடீன் ஹசான் வலியுறுத்தி உள்ளார். பாஸ் இளைஞர் பிரிவின் துணைத் தலைவர் ஹனீஃப் எழுப்பிய கேள்விகள் நியாயமானவை என்றும் அவை கவனமாக கையாளப்பட வேண்டும் என்றும் தகியுடீன் குறிப்பிட்டார். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான பாஸின் வாழ்த்துகளானது பாசாங்கத்தனம் அல்ல என்றும் அது பன்முகத்தன்மையின் அடையாளமாக பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் ஒரு வழக்கம் என்றும் அவர் கூறினார். வீட்டு வசதி ஊராட்சி மன்ற மேம்பாட்டு அமைச்சில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் இஸ்லாமிய ஊழியர்களும் கலந்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. எனினும் ஊழியர்கள் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் கிறிஸ்தவ பூமிபுத்ராக்கள் என்றும் அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவித்தன. சிரம்பான் துவான்கு ஜாஃபார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தாலும் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் வருகை காரணமாகவும் சில நோயாளிகள் வார்டில் அனுமதிக்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது என நக்ரி சிமிலான் மாநில சுகாதார இயக்குனர் டாக்டர் ஹர்லீனா அப்துல் ராஷித் தெரிவித்தார். கடந்த டிசம்பர் 26ஆம் நாளன்று இந்த பிரச்சனையை அம்மருத்துவமனை சந்தித்தது. மாநில சுகாதாரத்துறையும் மருத்துவமனை நிர்வாகமும் இந்த தாமதத்தை ஒப்புக்கொண்டன. தீ விபத்து மருத்துவமனையின் செயல்பாட்டுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தியது. அவசர சிகிச்சை பிரிவில் அதிக நோயாளிகள் இருந்ததும் வார்டில் காலியான படுக்கைகள் இல்லாததும் தாமதத்திற்கு முக்கிய காரணங்களாகும். நெரிசலை குறைக்க 6 படுக்கைகள் கொண்ட டிஸ்சார்ஜ் லாஞ்சையும் 12 படுக்கைகள் கொண்ட ஹோல்டிங் பேயையும் தற்காலிக வார்டாக ஏற்பாடு செய்யப்பட்டது. தாமதத்தை குறைக்க முயற்சியாக இந்த வழிமுறை கையாளப்பட்டது என டாக்டர் ஹர்லீனா குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகளை தவிர்க்க அவசர சிகிச்சை பிரிவில் ஒவ்வொரு ஷிப்டின் சூழ்நிலையையும் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். தேவைப்பட்டால் பிற மருத்துவமனைகளுக்கு நோயாளிகள் மாற்றப்படுவார்கள் என்றார். மேலும் லேசான அறிகுறிகளை கொண்டவர்கள் அருகிலுள்ள சுகாதார கிளினிக்குகளில் சிகிச்சை பெற டாக்டர் ஹர்லீனா அறிவுறுத்தினார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் வீட்டுக்காவலில் எஞ்சிய தண்டனை காலத்தை மேற்கொள்ள அனுமதிக்கும் உத்தரவு இருப்பதாக எந்த அதிகாரியும் மறுக்கவில்லை என்று அவரது மகன் நிசார் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்த உத்தரவு போலியானது என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரை ஏன் காவல்துறையில் புகார் அளிக்கவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். அந்த உத்தரவு உண்மையாக இருக்க வாய்ப்புள்ளது என்பதற்கான ஒரு வாதமாக அவர் கருத்தை முன்வைத்துள்ளார். நிசார் தான் அந்த கூடுதல் உத்தரவின் நகலை நேரில் பார்த்ததாகவும் அது கருணை வாரியத்தின் முந்தைய முடிவுக்கு ஒரு திருத்தம் என்றும் குறிப்பிட்டார். இந்த நகல் கூடுதல் உத்தரவு பற்றிய ஊடக செய்திகளை தொடர்ந்து பஹாங் அரண்மனையால் தனக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தகவல்கள் அந்த உத்தரவு உண்மை என்பதை உறுதிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். நஜீப்பின் தண்டனை குறைக்கப்பட்ட பின்னரும் அவர் வீட்டுக்காவலில் இருக்க அரசாங்கம் அனுமதிக்காதது குறித்து நிசார் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இந்த விவகாரத்தில் மாமன்னரின் அதிகாரத்தை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அரசாங்கம் ஏன் நஜீப்பை வீட்டுக்காவலில் வைக்க தயங்குகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கூடுதல் உத்தரவு செல்லுபடியாகும் என்பதை விட அது உண்மையில் இருக்கிறதா என்பதே முக்கிய கேள்வி என்றும் அது இருந்தால் அரசாங்கம் அதை செயல்படுத்த வேண்டும் என்றும் நிசார் வலியுறுத்தினார். இந்த விவகாரம் தொடர்பான நஜீப்பின் மேல்முறையீட்டு மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஜனவரி 6ஆம் தேதி விசாரிக்க உள்ளது. இந்த வழக்கு விசாரணை உத்தரவின் உண்மைத்தன்மையையும் அதன் சட்டப்பூர்வ தன்மை குறித்தும் தெளிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனரக வாகன ஓட்டுநர்கள் பாதுகாப்பான சக்கரங்களை பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இந்த ஆணையை மீறும் ஓட்டுநர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஜனசந்திரன் தெரிவித்துள்ளார். சக்கரங்களின் தரத்திலும் பாதுகாப்பிலும் அமைச்சு தீவிர கவனம் செலுத்துகிறது என்றார். தொழில்நுட்ப ஆய்வுகளின் போது பல கனரக வாகனங்கள் சாலையில் பயன்படுத்தத்தகாத சக்கரங்களை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டது. இவை மற்ற சாலை பயணர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் சேதமடைந்துள்ளன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண போக்குவரத்து அமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என ஜனசந்திரன் குறிப்பிட்டார்.
சக்கரத்தை மாற்றும் செயல்முறையை எளிதாக்க கனரக வாகன ஓட்டுநர்கள் தரமான கூடுதல் சக்கரங்களை கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சிறப்பு தொழில்நுட்ப நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஜேபிஜே அதிகாரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். இதன் மூலம் சாலை பாதுகாப்பை மேலும் மேம்படுத்த போக்குவரத்து அமைச்சு திட்டமிட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். சிறப்பு நடவடிக்கையின் 5வது நாளில் 15,770 சரக்கு வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டன. அதில் 1,716 வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 15 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 5,163 நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டன. நேற்று ஸ்ரீபட்டாலிங்கில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது மாடியில் இருந்து குதிக்க முயன்ற 33 வயது பெண்ணை தீயணைப்பு மீட்புப் படை வீரர்கள் வெற்றிகரமாக காப்பாற்றினர். இந்த சம்பவம் நேற்று காலை 11:59 மணியளவில் நிகழ்ந்துள்ளது என தீயணைப்பு மீட்புப் படை அதிகாரி ரோஸ்மாவி இஸ்மாயில் தெரிவித்தார். புக்கிட் ஜாலில் தீயணைப்பு மீட்புப் படை நிலையத்தைச் சேர்ந்த 7 வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். காவல்துறையினரும் சம்பவ இடத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவரை சமாதானப்படுத்த உதவினர். பாதிக்கப்பட்ட பெண் இறுதியில் சமாதானப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். பின்னர் அவர் மேலதிக விசாரணைக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். பாதிக்கப்பட்டவர் வீட்டின் பின்புறத்திலிருந்து குதிக்க முயன்றதால் தீயணைப்பு வீரர்கள் அவ்வீட்டின் முன்வாசல் பூட்டை வெட்ட வேண்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகள் ஆபாச நடவடிக்கைகளில் தொடர்புடைய எஞ்சிய சந்தேக நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். அண்மையில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மேலும் சில சந்தேக நபர்களை தேடி வருவதாக காவல்படை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயூப் கான் மைடின் பீச்சை கூறினார். அசல் இலக்கின்படி 18 நபர்கள் இருப்பதாகவும் தமது தரப்பு 13 பேரை கைது செய்துவிட்டதாகவும் கூறிய அவர் இன்னும் சிலர் இருக்கலாம் என்று கருதப்படுவதாக தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் ஆபாச பொருட்களை வைத்திருப்பது குற்றம் என்று தெரியாது என கூறியுள்ளனர். இதுபோன்ற குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வு குறைவாக இருப்பதை காட்டுகிறது என்றார் அவர். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் ஸ்லாங்கோர், பேரா, பினாங்கு, ஜோஹர் போன்ற மாநிலங்கள் அடங்கும். மலேசிய தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையத்துடன் இணைந்து மேலும் பல மாநிலங்களுக்கும் இந்த நடவடிக்கை விரிவடையும் என அயூப் கான் குறிப்பிட்டார். சமீபத்தில் 6 மாநிலங்களில் குழந்தைகள் ஆபாச பாலியல் துன்புறுத்தல் தொடர்புடைய பொருட்களை ஆன்லைனில் வைத்திருந்ததற்காக 13 ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். இதுபோன்ற குற்றங்களை ஒழிக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மலேசிய நிறுவன ஆணையமான SSM 2024ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் சட்டவிரோத முதலீட்டு திட்டங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 19 நிறுவனங்களை விசாரித்து வருகிறது. மோசடி முதலீட்டு திட்டங்களிலும் பங்கு வெளியீடுகள் தொடர்பிலும் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையிலும் பிற அமலாக்க நிறுவனங்களின் தகவல்களின்படியும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என ஆணையம் தகவல் அளித்துள்ளது. விசாரணையின் ரகசியத்தன்மையை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் குறித்தும் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பற்றிய கூடுதல் தகவல்களும் வெளியிடப்படவில்லை. 2017 முதல் ஜூன் 2024 வரை மொத்தம் 197 நிறுவனங்களை சட்டவிரோத முதலீட்டு திட்டங்களுக்காக விசாரிக்கப்பட்டுள்ளன. கோவிட்-19 தொற்றுநோய் பரவிய 2021-2022 ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் பதிவாகி உள்ளன. தென்கொரியாவில் ஜேஜு ஏர் விமானம் விபத்துக்குள்ளானதில் மலேசியர்கள் யாரும் சம்மந்தப்படவில்லை என்று விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. சோலில் உள்ள மலேசிய தூதரகம் சூழ்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது எனவும் தேவையான தகவல்களை சேகரித்து வருகிறது எனவும் அது குறிப்பிட்டுள்ளது. விஸ்மா புத்ரா வெளியிட்ட அறிக்கையின்படி இதுவரை எந்த மலேசியரும் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் மலேசிய அரசாங்கம் சூழ்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது எனவும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளது எனவும் கூறியுள்ளது. உதவி அல்லது தகவல் தேவைப்படும் மலேசியர்கள் சோலில் உள்ள மலேசிய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் இருக்கும் மலேசியர்களுக்கு தேவையான உதவிகளை பெற வழிவகை செய்கிறது. ஜேஜு ஏர் 7C2216 விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையை விட்டு விலகி சுவரை மோதியதால் விபத்துக்குள்ளானது. தரையிறங்கும் கியரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே விமானம் விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமானத்தில் 181 பயணிகள் இருந்தனர். தற்போது வரையில் குறைந்தது 120 பேர் உயிர் இழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.
தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.